அப்புறமா திட்டாரா? ஏதோ நீயா இருந்தாலும் இருந்தாலும் சும்மா விட்டான். அந்த இடத்துல மட்டும் என்னை பார்த்துருந்தான், இந்நேரம் எங்க வீட்டு ரேஷன் கார்டுல என் பேரையே எடுத்திருப்பான். ஏய், அதான் சாரி சொல்லிட்டேன்ல. எதுக்குடா அவனை அடிக்க வந்தாங்க? நானும் மகவும் சினிமாவுக்கு போயிருந்தோம். சரி, உனக்கு பிடிக்காதான், நான் என்ன பண்றது? கமிட் பண்ணிட்டேன்ல, அதுக்காக எல்லாருமே உன்னை மாதிரி பொண்ணுல வேண்டாம்னு இருந்துட முடியுமா? அவங்க எதுக்கு ஒன்று அடிக்க வந்தாங்க அதை சொல்றா. அதான் சொன்னேன்ல, நானும் மகன் சினிமாக்கு போயிருந்தோம்னு. அங்கதான் ப்ராப்ளமே. என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு ஒரு நாள் சீரியஸா படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். பின்னால் உட்காந்துருந்து சீட் கிடையாது காலை விட்டு அவன் சீரியஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல உட்காந்துருந்து நம்ம ஆளு, அவன் தனியாளு. இதுக்கு மேலே சும்மா இருந்தா மரியாதை இல்லைன்னு பாருனால அப்ப பேசாம அடி வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் பார்த்தா 4 பேர்த்தோட நிக்கிறான். ஒண்ணுமே புரியல. இது நமக்கு செயற்பட்டதை எடுத்து விட்டான் பாரு ஓட்டம். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் நிக்காம ஓடி வந்திருக்கேன் தெரியுமில. ஏண்டா வெக்கமா இல்ல? எதுக்கு ஓடி வந்திருக்கா? ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவங்க சினிமாவுக்கு போனேன் பீச்சுக்கு போனேன்றியே, உனக்கு வேற வேலையே கிடையாதா? இந்த வயசுல இதை விட வேற என்னப்பா முக்கியமான வேலை? ஏன் பேச மாட்டேன்? உன்னை யோகியை நினைச்சிட்டு இருந்தால் என்னெல்லாம் பிடிச்சி ஏறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு நீ நார போற. Excuse me. I'm Kannan. சொல்லுங்க. Sales executive. ஓகே. Monthly 20,000 salary. அதுக்கு நான் என்ன பண்ணனும்? இல்ல, நான் பேச்சுலர். நீங்க? சாரி சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். நல்ல வேலை, யாரும் பார்க்கல. நானும் தப்பிச்சிருச்சு. சே, காலையிலே மூட் அவுட் ஆகிட்டானே. பார்க்கறான் பாரு, இவன் மூஞ்சிலே குத்தணும். ஏய், என்ன விளையாடுறியா? எவ்வளவு நேரம் இங்கே நின்னுட்டு இருக்கேன். நீ என்ன பார்க்காத மாதிரி போற? உங்களை யார் இங்க வந்து நிக்க சொன்னது? ஏன்? எங்க அப்பா பார்த்தாரு, அவ்வளவுதான். என்ன கடன் கேட்பாரா? ஜோக் அடிக்கிறதா நினைப்போ. அந்த கார்னர்ல நிக்கிறேன், சீக்கிரம் போய் பைக் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். சரியான ஃப்ராடா இருப்பான் போல. ஹாய். நீ போனதுக்கு அப்புறம் 5 பேர் மகா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்கல. சரி, ரொம்ப ஏற்பட்ட சரியா விடாதுன்னு அடி பின்னிட்டல. அதுக்கப்புறம் கையால் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பாவம்னு மன்னிச்சு விட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் கோவம் வருது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்களேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அது ரத்தத்திலே ஊறி போச்சா? ட்ரை பண்ணலாம். நான் சொல்லும் போதெல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருங்க. என்னம்மா, நான் சொத்தியா எழுதி கேட்டேன். மீட்டருக்கு மேல 5 ரூபா கொடுத்தானே கேட்டேன். எதுக்கு எதுக்கு மீட்டர் மேல காசு? சின்ன தான் சொன்னேன். 12:30 வந்திருக்க. ஏமா நீ எடுத்து சொல்லக்கூடாதா? யோ, அங்க என்னையா பேச்சு? உனக்கு காசே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். எதுக்கு எதுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச? நீ ஆட்டோவா ஓட்டுன? கண்ணாடி வழியா என் பொண்ணை சைட் அடிச்சு தானே வந்த. நீ என்னம்மா குண்ட தூக்கி போடுற? ஏமா நான் உன்னை பார்த்தேன். பாத்தியா, அவளே சொல்ற. இறங்கு. எதுக்கு? இறங்குண்ணா. நீ அப்படியே ஆபீஸ் ஆட்டோ பிடிச்சு போயிடு. என்னம்மா 5 ரூபா அதிகமாக கிடத்துக்கு அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து 4 அடி வாங்கி கொடுக்கலாம் பாக்குறீங்க? இந்த நீ வச்சுக்கோ. யோ, கொடுத்த காசை எதுக்கு அவி சேரிற? திருப்பதி உண்டியில போட நினைக்கிறேன். போ. இது பாருமா, கண்ணு போறான். டேய் கண்ணா, டேய் டேய் கண்ணா. ஓச்சுடா. ஏன் அப்படி வேகமா போற? ஆபீஸ்க்கு நேரமாச்சு. அதுக்காக இப்படியே வேகமா போறது? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் வரேன். டேய், என்ன ஆம்பளடா நீ? ஆட்டோ ஓட்டுறவன்லாம் என் பொண்ணை சைட் அடிக்கிறான். கட்டிக்க போறவன் நீ நிமிந்து கூட பார்க்க மாட்டியா? சும்மா இருமா, நீ பயந்து ஓடிட போறான். இதுக்கு நீ பார்க்காமயே எடுத்துருக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். என்னடி இவன் இப்படி இருக்கான்? இவனை கட்டிக்கிட்டு நீ என்ன பாடுபட போறியோ?
ம். என்ன இறக்கி விட்டாச்சா? எங்க அப்பா இறக்கி விடுறது? வர வழியில அத்தையும் சந்தையும் பார்த்துட்டாங்க. நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? காலைல கொண்டு போய் விடுறதும் சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரதும். நீ என்ன பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? இங்க பாரு, லவ் பண்ணா இதெல்லாம் செய்யணும். இது கூட பண்ணலனா லவ் பண்றதே வேஸ்ட்ரா. வாரத்துல ஒரு நாள் பீச், சினிமா, இப்படி எங்கேயாவது போயிட்டு வரணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் வீட்டுல போன் இருந்துன்னு வை, கேட்கவே வேணாம். 10 அடிக்கு ஒரு பப்ளிக் பூத் எதுக்கு இருக்கு? இதுக்கு தான். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிட்டே இருந்தோம்னு வை, அந்த சுகமே தனிப்பா. என்ன கொஞ்சம் காசு தான் செலவாகும். இந்த செல்போனு, எஸ்எம்எஸ், இமெயில், இன்டர்நெட், இப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் எங்களை மாதிரி ஆளால் தானே டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு தியானம் மாதிரி, அனுபவிச்சா தான் புரியும். இந்தா உன்ன மாதிரியா பின்னால எவ்வளவு உட்காந்துருவன் பில்லியன் சிட்டி இல்லாம பைக் வச்சிருக்க? நீ எல்லாம் இந்த வண்டியில போற பேசாம நடந்தே போலாம், பெட்ரோலாவது மிச்சமாகும். டேய், மரம் சிட்டில லவ் பண்ணு அமெரிக்கால போலிகிராஃபி மூலம் கண்டுபிடிச்சிருக்காண்டா. நீ மட்டும் எப்படி அந்த லவ்வே வேணான்னு? ச்சே, லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடா. நிறுத்துறா விளக்கென்ன. லவ்ங்கிற பேர்ல அசிங்கம் பண்ணிட்டு ஒழுங்கா தானே இருந்தீங்க. திடீர்னு எங்க இருந்துடா வருது இந்த லவ்? தினமும் பஸ்ல ஒரு பொண்ணு பின்னாடி போனா அதுக்கு பேர் லவ். ஒரு பொண்ணு கூட பீச் சினிமான்னு போயிட்டு வந்துட்டா அதுவும் லவ். எங்கேயாவது தூரமா இடத்துல நின்று ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவும் லவ்வா? பக்கத்துல போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற கூட தைரியம் கிடையாது. கேட்டா கண்ணிலேயே பேசிக்கிறாங்களாம். என்ன கிடையாது, தடிக்கி விழுந்தவளை தாங்கி பிடிச்சா லவ் வருதுடா. சின்ன கருமமும். இதெல்லாம் விட ரோட்ல போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எவ்வளவு கேட்டா தொலைஞ்சா அப்புறம் அவ அட்ரஸை தேடி இவன் அலைய ஆரம்பிச்சிடறான். சரி, இதெல்லாம் கூட சகிச்சுக்கலான்னு பார்த்தா அங்க பாரு. அடா 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 அடா, என்ன அழகா சப்பாத்திக்கு மாவு பசைற மாதிரி பசைறான் பாரு. நீ வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களோ இல்லையாப்பா, இவங்க கையுங்காலம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல ஏன்டா அப்படி செய்றீங்க? நீ வேணா போய் கேட்டு பாரு. நாங்க ட்ரூ லவர்ஸ், அப்படிதான் இருப்போம்னு சொல்லுவாங்க. நீ சொன்னியே இந்த இன்டர்நெட், இமெயில், அதெல்லாம் இப்ப சேட்டிங்ல ஆரம்பிச்சு டேட்டிங் வரைக்கும் போயிடுச்சு. எல்லாரும் அந்த மாதிரி நினைக்காதப்பா. ஏன் இப்ப நான் இல்ல? நீ தானே ரொம்ப நல்லவன்டா. வண்டியில ஒருத்தி வச்சு சுத்திக்கிட்டு வழியில பாக்குறப்பட்டெல்லாம் ஐ எம் கண்ணன், ஐ எம் அ பேச்சுலர் அப்படின்னு கடலைய போட்டுட்டு இருப்ப. காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும். போயே வேலையை பார். உன்கிட்ட பேசுறதுக்கு பேசாம அதையே பார்த்துக்கலாம். ஏய், நைட் சினிமாவுக்கு போனோம், சீக்கிரமா. சரி சரி. டேய், காஃபி வேணா? வேணாம், நீ வேணாமா சேர்ந்து குடிங்க. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ ஹலோ. கொங்க பயலுங்க, டயல் பண்ண பேசுவாங்களா? அதை விட்டுட்டு விளையாட்டு காட்டுறானுங்க. கௌதம், காலையில உனக்கு பொழுது போல, பேசாம போன வை. ஹலோ. ஹாய் கௌதம், எப்படி இருக்க? ஹே கௌதம், ஐ லவ் யூ கௌதம். யாரா போன்ல? ஏதோ ராங் நம்பர். நான் தான் சொன்னேன்ல. போன்லயே லவ் பண்ணிட்டு இருக்கியே, எப்பதான் நேர்ல சொல்ல போற? சொல்லலாம், ஆனா அது கொஞ்சம் சிடுமூஞ்சு. ஏதாவது திட்டிருமோன்னு பயமா இருக்கு. சும்மாவே அவனுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது. சரி, நேர்ல சொல்லதான் தைரியம் இல்ல. நீ தான் போன்ல பேசுறேன்னு தெரியுமா? ஓடி, நீ இப்படியே இருந்தனா வேற எவ்வளவு வந்து கொத்திட்டு போறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ பேசாம உட்கார். உனக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தான், எனக்கு என்ன போச்சு? இங்க என்ன பண்ற? ஆஹா, மாட்டினா உரிச்சிருவானே. டேய், ஒன்னதான் இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரனாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
உன் ஃப்ரெண்டு தேட்டருக்கு வரேன்னாரு. அது இல்லப்பா, இங்க பக்கத்துல தான் ஒரு ஆபீஸ், அதான் இங்க நின்னுட்டு இருக்கேன். சரி வா, இங்க தம் அடிக்கலாம்டா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உனக்கு லேட் ஆகும், நீ கிளம்பு. உன் ஃப்ரெண்டு வர வரைக்கும் கம்பெனி கொடுக்குறேன். பரவாயில்ல, நீ கிளம்பு. இங்கே நிறுத்திக்க. இதுதான் உன் ஃப்ரெண்டா? சாரிடா, ஏதோ சொல்லி கேவலப்படுத்திடுறா ப்ளீஸ். இந்தா. குட் மார்னிங். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. ஓகே ஓகே, மற்ற விஷயங்களை ஈவினிங் மீட் பண்ணி பேசிக்கலாம். நீ பார்த்து போ. அடிங்க நாயே. ஏய், பின்னால ஆளாத இடமா பார்த்து உட்காரு, அப்புறம் பிரச்சனை நோடி வராது. என்னடா டேய், கௌதம், உன்னோட கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. கௌதம், ஏய் கௌதம். கஷ்டம், அவன் பார்க்க மாட்டான். என்ன வெயில்ல வண்டி தள்ளிட்டு வரணும்னு ஏதாவது வேண்டுதலா? பார்த்தா எப்படி தெரியுது? வண்டி பங்க்சர். வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா ஒர்க் ஷாப் போ. இங்க எதுக்கு வந்த? அது எனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஐயோ, பிராக்டிகல்ஸ்க்கு லேட் ஆச்சு. இப்பவே மணி 10. நீ வேற என்ன டார்ச்சர் பண்ற. நான் ஏய், டென்ஷன்ல இருக்கேன். ஏன் புலம்புற? இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன டிராப் பண்ணனும். இந்த வண்டியில எப்படி போறது? இந்தா, வேணுனே பஞ்சர் ஆகிட்டு வந்திருப்பா. வா. ஆமா, எப்பவுமே ஸ்டைலா ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு வருவியே, எங்க அது? தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்செல்லாம் போயிருக்காது. உன் மேல ரொம்ப பிரியமானவங்க யாராவது எடுத்து வச்சிருப்பாங்க. பேசாம வரியா? ஏய், நிறுத்து. என்ன மேடம், வண்டியில உட்கார்ந்து புதுசா? மாமன் அப்படியே இடுப்பு சேர்த்து கவர் பண்ணிக்குமா? என்ன மாமு, இதெல்லாம் சொல்லி கொடுது இல்லையா? என்ன கேலி பண்ணிட்டு போறாங்க? நீ பேசாம போயிட்டு இருக்க. இந்நேரம் 2 கொடுத்துருக்கலாம்ல. இறங்கு, இறங்கு. ஆட்டோ. பொம்பளைக்கு அதெல்லாம் சண்டை போட்டுருக்க முடியாது. நீ பத்திரமா ஆட்டோலயே போ. பின்ன யாருக்காக சண்டை போடுவாரா இவரு? இங்க பார். இவ வேஸ்டடி. அங்க பாரு. ஹேய், ஜஸ்ட் லுக் அட் தட் guy na. இவன் ஓவரா சீன் காட்றான். இன்னைக்கு இவன் மாட்டுவான்னு நினைக்கிறேன். ஏய், இங்க குடுறி, நான் போறேன். ஏய், பாத்துடி, பாஞ்சிர போறான். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓ, இதுவா? ஏன் கூட வாங்க, நான் ட்ராப் பண்றேன். ஏய், நீ காலி. பரவாயில்ல சார், உங்களுக்கு வேலை இருக்கும். எப்படி போகணும்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, இதை விட வேற முக்கியமான வேலையே இல்ல. வாங்க வண்டியில இருங்க. நானே போய்க்கிறேன் சார். இருங்க, காலமே கெட்டு தனியா போறீங்க நீங்க. வாங்க வண்டியில இருங்க. இல்ல, நானே போய்க்கிறேன், கொடுங்க. விடமாட்டேன்றாங்க. சரியான ஃபெவிகால் பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு. சொன்னா கேளுங்க. ஹலோ மேடம். எடு. எனக்கு தெரியாதாடி இவங்கள பத்தி. நீ ஜெயிச்சிட்ட. என்ன ட்ரீட்? வெடியா, வீரப்பட்டு தாக்கிடுவோம். மாட்னடி. ஹே, நான் சொல்ற ஆளை மட்டும் நீ கவுத்திட்டனா
உனக்கு 1 more 500. யாருன்னு சொல்லியா பாப்போம். அதோ ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு தாடியோட வரான் பாரு. குடு அதையும் பாத்துடுறேன். நாம எஸ்கேப் ஆயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லிடாதடா பாவி. இப்படியே போய் செகண்ட் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடுல சந்திரா ஹாஸ்பிடல் இருக்கு. கரெக்டா அங்க இருந்து 10வது பில்டிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் கேளு, அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க. தலை இதுதான் சரி. நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருந்தால, எங்க அவளை ஆளையா காணோம்? ஏன் அவளை பார்க்கணுமா? இல்ல, வந்ததுலயே அவ ஒருத்தி தான் அழகா இருந்தா, அதான். ஏய். புதுசா கல்யாணம் இருக்கா? ஆமா சார். பட்ட இதெல்லாம் எங்க மாமனார் வீட்டுல பிடுங்கினதா? ஆமா, எதுக்கு இப்படி விடாம பிடிச்சிட்டே இருக்க? ஓடி போயிருன்னு பயமா? வீட்டுல செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ரோட்லயும் முடிச்சிருவீங்க போல் இருக்கு. அப்புறம் வீட்டுல போய் என்ன செய்வீங்க? ஹலோ, என்னங்க? ஓ, ரோட்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. உனக்காவது அறிவு வேண்டாம் சார்? இப்போ ஏன் பொண்டாட்டி நீங்க என்ன வந்துட்டீங்க? தெரியும்டா, நானா ஏன் போட்டான்னு சொன்னேன். கையறா கையறா. ஓ ஓ ஏய், இதேதான், இதே மாதிரி தான் வீடு வரைக்கும் போனோம். போ போடா. இதுவும் சரிதான். டேய், சிகரெட் வாங்க. வாங்க சார், என்ன வேணும்? நெஞ்சு சளி போறதுக்கு ஒரு பாக்கெட் கிங்ஸும், வயிற்று புண்ணு ஆறதுக்கு ஒரு பான் பராக்கும் கொடு. பங்கெட்ஸ் பெருசாலி மாதிரி இந்த கிண்டலை பத்தியா? ஆமாண்டா, நல்லாவே இல்லை. வேற வேற என்ன பெருசா கேட்க போறேன்? கடைசி வரைக்கும் உங்க அன்பு. இப்போ கைமாத்தா ஒரு 100 ரூபா கொடுத்தா அது போதும். என்ன பயந்துட்டியா? ஐயோ, யோ அறிவில்ல, கைப்பட இடத்துல பாட்டில் வைப்பாங்க. போடா பண்ணாட, புறம்போக்கு, நாதாரி, கஸ்மாலம், கும்பலுக்கு பிறந்தவன. யோ, என்னையா இந்த லுச்சா யாரு உன் ஃப்ரெண்டா? பார்த்து எட்டு போயா, எங்கன்னா நாய் வண்டியில் அடிபட்டு வாய போல போறான். எடுத்துட்டு போயிடாதடா. ஏய், என்னாச்சு உனக்கு? இப்படி வந்து நிக்கிற? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? பேசலாமே, உட்காரு. சரி, நான் கிளம்புறேன். நீ நிதானமா யோசிச்சு சொல்ல வேண்டியது அப்புறமா சொல்லு. ஏய், இரு. கண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் நினைக்கிற மாதிரினா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். லவ் பண்றானா? அவன் இதெல்லாம் செய்வானா? அவ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். பண்ணிக்கட்டும். சந்தியா, நீ விளையாடுறது மத்த விஷயம் மாதிரி இல்ல. உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது. அப்படியே இருந்தாலும் நான் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது முதல்ல நீ தெரிஞ்சுக்க.
இருக்கிறவனுக்கெல்லாம் இம்சையை கொடுத்துட்டு நீ நிம்மதியை தூங்குறியா? எதுக்குடா இப்ப எத்தனை இப்பதான் உன் அத்தை மாலை பார்த்துட்டு வரேன். சந்தியாவை நீ எதுக்கு? டேய் கில்லாடிடா. டேய் நீ ஏதாவது சொல்லி அவ மனச மாத்தி இருப்பியே. நான் என்னத்தை மாத்துறது? அவளுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அவளுக்குமா? ஏ அவளும் லவ் பண்றாளாம். யார? தெரியல. யாராருன்னு எனக்கு என்ன? சந்தியா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இனிமேல் எங்க அப்பா மட்டும்தான். உனக்கு சால்வ் ஆயிருச்சு, எனக்குல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உயிர் காப்பான் தோல்னு சொல்லுவாங்க. நிரூபிச்சேன் நண்பா. தேங்க்ஸ்டா. வரேன். உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் எல்லாம் மாட்டிக்கிட்டேன். கூப்பிட்டியா? போயிடுறா, மிதி வாங்க போறேன். இல்லையா? டேய் வா. டேய் வாடாண்ணா. இருடா இதெல்லாம் செக் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் வச்சுட்டு வாங்க, பாத்துப்பாங்க. டேய் 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 மெதுவாடா. இழுத்துட்டு போய் கடல்ல தள்ளி விட்டுறாத. டேய் வாடாங்கறல்ல. இந்த லவ் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாம். உன் கூட இருந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கும் எவ்வளவோ ஆஃபர்லாம் வந்துச்சு. ஆனா உனக்கு பயந்தே எல்லாத்தையும் விட்டுட்டேன். அது இல்லடா. இப்போ போயிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கமா, அப்போ திடீர்னு ஒண்ணு குறுக்க வருது. எங்க போயிட்டு இருக்கோம்? எது குறுக்க வந்துச்சு? ரொம்ப நாளாவே யாரோ என்ன பின்னால ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பின்னாடி வந்தேன். என்ன மன்னிச்சிடுறா. சத்தியமா இனிமே உன் பின்னாடி வரமாட்டேன். அந்த மனசுல வச்சு எதுவும் செஞ்சிடாத. டேய் வாடா. நான் வரல. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. திடீர்னு லவ் பண்றியான்னு கேக்குறான். ஆமான்னு சொல்லியிருந்தா அடிக்கடியே போட்டிருப்பானோ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.